Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்க panல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இன்னும் நல்லா காஞ்ச உடனே பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப காரம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால 2 பச்சை மிளகாய் போதும். அது கூடவே ஒரு 7-8 பூண்டை தோலை உரிச்சிட்டு போட்டுக்கலாம். இதை லேசா வதக்கிட்றீங்க. இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுடலாம். ஸ்லைஸாக கட் பண்ண தேவையில்லை, நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் நார்மலாக சாதாரணமாக கட் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேறு நம்ம ஏற்கனவே போட்டுக்கனால ரொம்ப காரமாக இருக்கும். ஆந்திரானாவே சரியான காரம் தான் இதாக இருக்கும். இது கரெக்டாக வரும். இப்போ இதை வதக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு கொத்தமல்லி நம்ம ஒரு கையளவு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக வதக்கிட்டுருக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை போட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கின மசாலா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் வலித்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடுவோம். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு சும்மா அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த ஆந்திரா ஸ்டைல் கார சட்னியை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.